ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகா கல்யாணம் பார்க்க அப்புறம் ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு இங்கே வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்களே, சரி கண்டுபிடியும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுக்க ஆக்ஷன்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே தேடுற மாதிரி நடிக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு பார்க்க அந்த டைம் பார்த்து இவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் இவ்வளோ அலுப்பையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஐஸ்வர்யா கண்டுபிடிச்ச விஷயம். இவன் வந்துட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு கொடுக்குற எல்லா பணத்தையும் இவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவன் நிறைய செட்டப்லாம் வச்சுருக்கான்னு சொல்ல இதெல்லாம் கேள்விப்பட்டவங்க இதை வச்சு இவனை பிளாக்மெயில் மிரட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரோட மூலத்தோட ஆரம்பிச்சிருச்சு. என்ன மூலமா அப்படிங்கிற மாதிரி இங்கே பிளாக்மெயில் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தாங்க, அழகியோட அம்மா யாரோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சூர்யா போயிருக்காங்க. ஆனால் சூர்யா வந்து அழகியோட அப்பா கிடையாது அப்படிங்கிறாங்க. டே, இது எங்களுக்கே தெரியுமாடா, இதை ஏன்டா நீ சொல்கிற? அப்போ ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரீங்களாடா, இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படா நீங்கள் அழகியோட அப்பா யாருன்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு விஷயத்தை வச்சு ஓயாமல் தேக்கிறீங்களேடா, முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம சூர்யா என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, இவர் வந்து போயிட்டே இருக்காராமா. இப்போ ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே வண்டியில் எத்தனை நாள்ப்பா ஷூட்டிங் எடுப்பீங்க? சரி பரவாயில்ல விடுங்க. இவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு டக்குன்னு கால் பண்ண வாய்ஸை மாற்றி பேசுகிறாங்களா நம்ம கோடீஸ்வரியோட வாய்ஸ் கூடவா கண்டுபிடிக்க முடியல? சரி விடுங்க, அந்த சிறந்த மருமகன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து வருவாங்க, யாரு கேட்டாலும் என்ன கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னத்தடா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், தெரிஞ்சாலாடா சொல்லுவேன், என்னத்தடா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களோட ரியாக்ஷனு கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.